ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆள்களோட நான் கேரளாவுக்கு வேலைக்கு போயிருந்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே அழகு பூச்செடி நடுறதுக்காக ஒரு கம்பெனிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நானும் என்னோட சேர்ந்து ஒரு 5, 6 பேர் போயிருந்தோம். அப்போ சின்ன பையன் நான். என்னோட வந்த எல்லாருமே ஒரு வயசான செட்டு தான். என்னோட வந்தவங்க எல்லாமே என்ன மாதிரி பையனுள்ள ஆள்கள் தான் என்னோட வேலைக்கு வந்திருந்தாங்க. நான் மட்டும்தான் சின்ன பையன். அங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா என்ன உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிகப்பு அரிசி தான் அங்கே உணவு. நம்ம தமிழ்நாட்டில் வெறும் வெள்ளை அரிசி தான். அதாவது தீட்டப்பட்ட அரிசி. அங்கே வந்து அரிசிகள் வந்து மேல் தோல் வந்து தீட்டப்படாமல் இருக்கும். அதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவில் 100லேருந்து 120 வயசு வரைக்கும் நல்லா வாழ்கிறாங்க. நான் இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டை பார்த்துருக்கேன் நிறைய இடத்த. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100, 120, 90, 95 இந்த மாதிரி வயசில் தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அதிகமாக இயற்கை உணவை தான் விரும்புகிறாங்க. அது இல்லாமல் அங்கே தேயிலை எல்லாம் இயற்கை தான், கலப்படம் இல்லாமல் இயற்கை தான். அவங்களோட முக்கிய உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாட்டுக்கறி, அப்புறம் கப்பக்கிழங்கு, அதாவது குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அங்கே இயற்கையாக சாப்பிட்றாங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை விட அவங்களுக்கு வயசு வந்து அதிகமான ஏஜில் வந்து மரணம் ஏற்படுது. நமக்கு கூடிய சீக்கிரத்தில் இறந்துடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிகமாக ஜீனி இது மாதிரி சாப்பிட்றோம். அங்கே வெல்லம் அது மாதிரி தான் சாப்பிட்றாங்க. முக்கியமாக அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால ஏஜ் அதிகமாக இருக்குங்க அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அங்கே சம்பளமும் அதிகம். இங்கே தமிழ்நாட்டை விட அங்கே சம்பளம் வந்து கேரளாவில் வந்து அதிகம். அங்கே நானும் சில நேரங்களில் மாட்டுக்கறி உடம்பு ஏறணும் அப்படிங்கிறதுக்காக நானும் சாப்பிட்ருக்குறேன். நண்பர்களே, நான் வேலை பார்க்குற இடத்துல இந்த ஜேசிபி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பனைக்குட்டியெல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பனம் குட்டி இருந்தது. அதை எடுத்து வந்து நானும் என்னோடய நண்பனும் அதை குறுத்து சாப்பிட்ணும் ரொம்ப ஆசைப்பட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருடங்களாச்சு நாங்கள் வந்து பனங்குட்டி சாப்பிட்டு. அதனால் ரொம்ப ஆசை. ஒரு பனங்குட்டி எடுத்து வந்து வெட்டி சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில உணவுகளில் உப்பே இல்லாமல் சாப்பிட்றாங்க. மீன் வறுத்தா கூட சில நேரத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரளாவில் இந்த மலைகளை வந்து வெட்டுறது, குடஞ்சி அதை விற்கிறது இது மாதிரி கிடையாதுங்க. இயற்கையை பாதுகாக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லைங்க. அதனால தான் நம்ம சீக்கிரம் இறந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.